நம்மளோட அந்த பியூபர்ட்டி டைம்ல ஃபுட் அப்படின்றது ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி முட்டை சாப்பிடணும், அப்புறம் உளுந்தங்களி இதெல்லாம் வந்து சொல்லி நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க மேம். இப்போ வந்து அந்த உளுந்தங்களி அப்படின்றது இல்ல, அதுக்கு ஆல்டர்னேட்டா வந்து இந்த ஃபுட்டை நீங்க எடுத்துக்கலாம் அப்படின்னா எந்த ஃபுட் சொல்லுவீங்க? ஆல்டர்னேட்டிவ் அப்படிங்கிறது எதுக்காக கேட்குறேன், ஏன்னா அதுவே நல்லா டேஸ்டா இருக்கும். என்னன்னா யங்ஸ்டர்ஸ்க்கு பிடிக்கிறது இல்லை மேம் அது. நான் உளுந்து நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் வந்து உங்களுக்கு கொடுக்கும். அதில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீன் வந்து உங்களுக்கு நல்ல சப்போர்ட் கொடுக்கும். நீங்கள் அட்லீஸ்ட் கோழி முட்டையாவது எடுத்துக்கலாம், நாட்டுக்கோழி முட்டையை வந்து எடுத்துக்கலாம். அதில் நல்ல ப்ரோட்டீன் இருக்கும். இல்லை நல்லெண்ணெய் சேர்ந்த உணவுகள் வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் கிடைக்கும். ஸோ நல்ல ப்ரோட்டீன் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் எடுத்துக்கணும். நீங்கள் பச்சை பயிறு வந்து முளைக்கட்டை வச்சுட்டு அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இல்லை பச்சை பயிறு வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு அந்த எஃபெக்ட் வந்து கொடுக்கும். ஆனால் கருப்பு உளுந்து கொடுக்குற அந்த எஃபெக்ட் வந்து மற்ற உணவுகள் வந்து கொடுக்கறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ அந்த மாதிரி டைமில் கருப்பு உளுந்து, அதே மாதிரி வந்து அவல் அரிசி, சிவப்பரிசியில் வந்து அவல் இருக்கும் இல்லைங்களா, அதில் வந்து நம்ம புட்டு மாதிரி செஞ்சு சாப்பிட்றதோ, இல்லை வந்து அந்த அவலில் வந்து நம்ம ஜஸ்ட் அப்படியே வந்து நம்ம கொஞ்சம் தண்ணியில் சேர்த்து சாப்பிட்றது, இந்த மாதிரி நம்ம சாப்பிட்லாம்.